அமைச்சர் நேரு மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் இந்த வேலை வாங்கி தரேன், வேலை போட்டு தரேன் அந்த இதில் வந்து உங்களுக்கு 1000 கோடி அப்படின்னீங்கன்னா 35 துறை இருக்குது முதல்வரோட சேர்த்து. ஒரு துறைக்கு ஒவ்வொரு மினிஸ்டரும் மினிமம் 1000 கோடி அப்படின்னா 35,000 கோடி. சரிங்களா? இந்த 35,000 கோடி தனியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆட்சிக்கு இவர்கள் வந்த புதிதிலேயே அவர் பிடிஆரோட ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது. இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கார் இல்லையா பிரவீன் சக்கரவர்த்தி, விஜயெல்லாம் போய் பார்த்தாரு 2 நாளைக்கு முன்னாடி, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பரபரப்பாச்சு இல்லையா? அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக வெளியே வந்த ஆடியோ தான் நம்ம பிடிஆர் சார் பேசின அந்த ஆடியோ. அந்த ஆடியோல பிடிஆர் சார் என்ன சொல்லியிருந்தாரு? உதயநிதி பத்தி பேசியிருந்தாரு. 30,000 கோடி உதயநிதி அண்ட் சபரீசன் எடுத்திருக்காங்க அப்படின்னு. நீங்க அதை மட்டும் எடுத்துட்டாரு. டீப் ஃபேக்னு அவரே மறுத்துட்டாரு மேடம். பிடிஆர் டீப் ஃபேக்னு அவரே மறுத்துட்டாரு. அதை அப்ப அது அவர் மறுத்திருந்தாலும் அதுல உண்மை இல்லைன்னா ஏன் அவரை வந்து டீப்ரமோட் பண்ணி வேற ஒரு துறையில சும்மா டம்மி துறையில எதுக்கு உட்கார வச்சாரு?